டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 மேக்ஸ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது இது வந்து அக்டோபர் 18 2022 நடந்த பேப்பர் 1 கொஷினில் மார்னிங் செஷன் கொஷின் பேப்பரில் 30 மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, இதை நம்ம சால்வ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் 80 மீட்டர், அதன் சுற்றளவு 240 மீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க. ஸோ அப்போ நம்ம ஒரு செவ்வக வடிவத்தை வந்து வரைஞ்சிக்கிறோம். இது வந்து பேஸ், இது வந்து லென்த் இல்லைங்களா? ஸோ அப்போ எல்ல வந்து 80 மீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க, நீளம் 80 மீட்டர் சொல்லி. ஸோ போட்டாச்சு. அகலம் தான் கேட்குறாங்க. அதே டைமில் அதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலாலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலாலாம் தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றளவுனா என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அளவு. செவ்வகத்தில் என்ன இருக்கும், இந்த பக்கம் ஒரு நீளம், இந்த பக்கம் ஒரு நீளம். அப்போ வந்து 2 நீளம் இருக்கும் இல்லையா? 2 நீளம், அப்புறம் வந்து 2 அகலம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு அகலம், இந்த பக்கம் ஒரு அகலம், 2 அகலம். நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், 2 நீளம் 2 அகலம்னு சொல்லி. அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வகத்தின் சுற்றளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 2Lம் 2Bயும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பாருங்கள், 240 மீட்டர்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே போல் நீளமும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2L, ஒரு L வந்து 80 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2L வந்து 160 மீட்டர். ஓகேங்களா? இப்போது இந்த 160 மீட்டர் நமக்கு தெரியும், ஆனால் வந்து 2B வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 240லேருந்து இந்த 160 கழிச்சிடலாம் இல்லைங்களா? இப்போ இந்த கூட்டலில் இருக்கிற இந்த 160 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தல் ஆகிடும். அப்படி ஆகும்போது 2B ஈக்குவல் டு இந்த 240லேருந்து 160 கழிச்சிடுவோம். கழிச்சிட்டா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா? 80 மீட்டர். 2B வந்து 80னா பிங்கிறது வந்து 40 மீட்டர். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு தான். 92வது கேள்விக்கு போயிடலாம். பின்வருவனவற்றுள் எந்த வடிவத்தை 2 வழிகளில் மட்டுமே சமச்சீராக பிரிக்க முடியும்? Which of the following shapes that can be divided symmetrically only in 2 ways? ரெண்டு வழிகளில் மட்டும்தான் பிரிக்க முடியும், அதுக்கு மேலே பிரிக்கக்கூடாது. இப்போ சதுரம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சதுரம். சதுரத்தை எடுத்து பிரிச்சிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், இப்படி பாதியாக பிரித்தாலும் சிமெட்ரிக்கலாக இருக்கும், இப்படி பாதியாக பிரித்தாலும் சமச்சீர் தன்மையாக தான் இருக்கும், இப்படி பாதியாக பிரிச்சிங்கனாலும் சமச்சீராக இருக்கும், இப்படி பாதியாக பிரிச்சிங்கனாலும் சமச்சீராக இருக்கும். ஏன்னா அது சதுரம். அடுத்து ரெக்டாங்கிள், செவ்வகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி பாதியை பிரிக்கும் போது இந்த பாதியோட பொருந்தும். ஸோ அப்போ சமச்சீர் கோடுன்னு சொல்லிக்கலாம். இப்படி குறுக்கில் பிரிச்சிங்கனாலும், குறுக்கு வாட்டில் பிரிச்சிங்கனாலும் இந்த பாதியும் வந்து பொருந்தும். ஸோ அப்போ இதுக்கு சமச்சீர்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 கோடு தான் இருக்குது. சார் இதை வந்து நீ இப்படி பிரிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த இதை வந்து இப்படி மடிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல போகும் அதோட எட்ஜு, இதை மடிக்கும்போது இந்த இடத்துல வரும் எட்ஜு. ஸோ அப்போ இது சமச்சீர் தன்மை கிடையாது, சமச்சீர் கோடு கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். இதை 3வது போட்டோமே அது. ஸோ அப்போ 2 கோடு தான் இதுக்கு. சர்க்கிள்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெனி லைன்ஸ், சர்க்கிள்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பிரிச்சிங்கனாலும் இதுக்கெல்லாம் எண்ணற்ற கோடுகள் உண்டு, சமச்சீர் கோடுகள். அப்போ எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கிற வடிவம்னு கேட்டாங்கன்னா அது வந்து வட்டம்னு போட்டிருக்கலாம். ஓகே, அடுத்து அசம பக்க முக்கோணம்ன்றாங்க. அசம பக்க முக்கோணத்துக்கெல்லாம் வந்து நிச்சயமாக அசம பக்க முக்கோணத்துக்கெல்லாம் வந்து சிமெட்ரிக் லைனே கிடையாது. நீங்கள் எப்படி பிரிச்சிங்கனாலும் அது வந்து ஒன்றோட ஒன்று பொருந்தாது, சமச்சீர் தன்மையே கிடையாது. ஓகே, இப்போ 4 ஆப்ஷனுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் எதுக்குன்னா நம்ம இதே போல் கேள்விகள் வந்தால் நீங்கள் எளிமையாக விடை எழுத முடியும். ஸோ அப்போ 2 வழிகள் மட்டும் பிரிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வகம், ரெக்டாங்கிள். அடுத்து 93வது கேள்வி, 46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம் காண்க. இதோட கனமூலத்தின் வர்க்கமூலம் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதோட கனமூலம் என்ன? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656? அப்போ முதல்ல இதை வந்து இதோட யூக்ளிடின் தொடர் கழித்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டானா வகுத்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? யூக்ளிட்ஸ் கண்டினியூவல் டிவிஷனல் மெத்தட்.
ஸோ அந்த மெத்தடில் போட்டு நாம் இதை வந்து கனமூலத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ 6ன்னு வர்றதுனால நம்ம 2ஆலையும் பண்ணலாம், 3ஆல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 3ஆல் வந்து இது ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த எண்களோட கூட்டுத்தொகை வந்து 3ஆல் வகுப்படணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும் நல்லா தெரியுது, ஏன்னா இது ஈவன் நம்பர், இரட்டை எண். இதுவே 3ஆல் ஆகுமான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, 4ம் 6ம் கூட்டினீங்கன்னா 10, 10ம் 6ம் கூட்டினா 16, 16ம் ஒரு 6ம் கூட்டினீங்கன்னா 21, 21ம் ஒரு 6ம் கூட்டினீங்கன்னா 27. ஸோ அப்போ இது 3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 1s are 3, பேலன்ஸ் 1 இருக்கும். 16, 3 5s are 15, திரும்பியும் பேலன்ஸ் 1 இருக்கும். திரும்பவும் 3 5s are 15, மறுபடியும் பேலன்ஸ் 1 இருக்கும். 3 5s are 15, அவ்வளோதான். இப்போ அடுத்து 3 2s are 6. ஸோ இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 6 6 5 11, 11 5 16, 18, மறுபடியும் 3ஆல் வரும். ஸோ 3 5s are 15, 3 1s are 3, பேலன்ஸ் 2 இருக்குது. 3 8s are 24, பேலன்ஸ் 1 இருக்குது. 3 4s are 12. இப்போ அகைன் திரும்பியும் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 1s are 3, பேலன்ஸ் 2 இருக்கும். 3 7s are 21, 1 3, மீதி 2 இருக்குது. 3 21, மறுபடியும் 3 2 6, மீதி 2 இருக்குது. 3 8 24. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 3ஆலே டிவைட் ஆகுது. ஸோ 3 5 15, மீதி 2 இருக்குது. 3 7 21, மீதி 1 இருக்குது. 3 6 18. ஸோ அகைனும் 3ஆல் டிவைட் ஆகுது. 3 1 3, மீதி 2 இருக்குது. 27, 9 27, 3 2 6, மறுபடியும் 3ஆல். 3 6 18, மீதி 1, 3 4 12. இதுக்கப்புறம் 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம 2ஆல் எடுத்துக்கலாம். 2 3s are 6, 2 2s are 4. ஓகே, இப்போ திரும்ப 2ஆல். 2 16s are 32, மறுபடியும் 2ஆல். 2 8 16, மறுபடியும் 2ஆல். 2 4 8, மறுபடியும் 2ஆல். 2 2 4, மறுபடியும் 2ஆல். 2 1 2. ஓகேவா? ஸோ அப்போ இதோட கனமூலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கணும் இல்லையா? மொத்தம் கனமூலம்ன்றதுனால 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 3 காரணிகளுக்கு ஒரு காரணிகள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 3 நம்பருக்கும் ஒரு 3 எடுத்துக்கிறோம், அடுத்த 3 நம்பருக்கும் இன்னொரு 3 எடுத்துக்கிறோம், அடுத்த 3 நம்பர் வந்து 2, அதுக்கு 1, அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய 3க்கு ஒரு 2, அப்போ 2 2 வருது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாம் தான் கனமூலம். பெருக்கி பாருங்க, 3 3 9, 9 2 18, 18 2 36. இதுதான் வந்து கனமூலம். எதோட கனமூலம்? 46,656 கனமூலம் வந்து 36. 36இன் வர்க்க மூலம் நமக்கு நல்லா தெரியும் 6ன்னு சொல்லி, அதுக்கு நம்ம பிரிச்சுக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸி. 36இன் வர்க்கமூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ரொம்ப ஈஸி தான். அடுத்த கேள்வி போயிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரியஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 94வது கேள்வி பாருங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சம்மு. ஒரு மடிப்பு அழைப்புதல் அட்டையானது படத்தில் காட்டியுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு வந்து இதோட பரப்பளவுக்கெல்லாம் வந்து நமக்கு ஃபார்முலா கிடையாது. நமக்கு சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஷேப்ஸ் தான் வந்து நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கிற ஷேப்ஸ் வந்து ஃபார்முலாவே கிடையாது. ஸோ அப்போ நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வந்து முழுமை பண்ணுங்கள், இந்த ஷேப் வந்து முழுசு பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் விடுபட்ட வடிவங்களை வந்து நீங்கள் வரைஞ்சிங்கனாலே இந்த அழைப்புதழானது செவ்வக வடிவமாக மாறிடுச்சு. இப்போ இது செவ்வகத்தோட பரப்பளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தானே? ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பரப்பளவு மட்டும்தான்.
இதோட பரப்பளவு மட்டும்தான் நமக்கு தேவை. நம்ம இதோட பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒட்டு மொத்தமாக எல்லாத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும். அதாகப்பட்டது நமக்கு தேவையான வடிவத்தின் பரப்பளவு தட் இஸ் ஈக்குவல் டு தேவையான வடிவத்தின் பரப்பளவு தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் தேவையான வடிவத்தின் பரப்பளவு இங்கே பார்த்தீங்கன்னா 8 8 16 வரணும், அழிச்சிட்டேன். சரி, தேவையான வடிவத்தின் பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கழிச்சிடறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற செவ்வகம் நான் இங்கே வரையிறேன் பாருங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய செவ்வகம் இதுதான். இதோட நீளம் என்னன்னு பாருங்க. இங்கே 8 இங்கே 8 இங்கே 8 மொத்தம் 24 இதோட சென்டிமீட்டர் தான் இதோட நீளம் 24 சென்டிமீட்டர் தெரிஞ்சிருச்சு. அகலம் பார்க்குறீங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அதோட அகலம் 16 இங்கேயும் 16னா இங்கேயும் 16 தான். ஸோ இங்கே 16ன்னு இருந்தால் இங்கே ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து இது வரைக்கும் 16ன்னு இருந்தால் அவங்க சொல்லிட்டாங்க இது வரைக்கும் 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மீதி என்ன வரும் 11. இது இங்கே இது வரைக்கும் 5னா இங்கேருந்து இது வரைக்கும் 11 தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 11. ஸோ அப்போ இந்த வடிவத்தோட மீதி போர்ஷன் மேலே இந்த இடத்துல நம்ம இமேஜினரியாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஏன் சார்னா இங்கேயும் இதுலேருந்து இது வரைக்கும் 8 8 பிரிக்கிறோம் நாம. ஓகேவா? இது 8 இது 8னா அப்போ இதோட நீளம் என்ன இருக்குன்னா 16. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா. சரி, ஓகே. அடுத்து பாருங்க. இப்போ ஒட்டுமொத்தமான செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலம் L×B இல்லையா? L×B மொத்தமாக கண்டுபிடிச்சிடலாம். அதிலிருந்து நம்ம செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவை கழிச்சிடலாம். L×B நான் 24 பெருக்கல் 16 24 பெருக்கல் 16. ஸோ அப்போ அதோட (384) 24 பெருக்கல் 14 வரும்னு பார்த்தீங்கன்னா 384. ஸோ அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய செவ்வகத்தோட பரப்பளவு. நாம் இதிலிருந்து எதை கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கழிக்கணும். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். செங்கோண முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் BH. ஓகேங்களா? செங்கோண முக்கோணத்துக்கு ஆஃப் BH. ஸோ அப்போ ஆஃப் போட்டுங்க. ஆஃப் பேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேஸுங்கிறது இந்த அடிப்பக்கம் தான் 11. ஹெச்ங்கிறது இதோட ஹைட்டுன்னு எடுத்துட்டோம்னா 16. ஓகே, இப்போ அடித்து பாருங்கள். 2 2 8 2 16. ஸோ அப்போ 8 11 பெருக்குனா என்ன வரும்? 88. அப்போ இந்த செவ்வகம் L×B இல்லையா, அந்த செவ்வகத்தோட பரப்பளவுலேருந்து இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு இந்த ஒட்டுமொத்த செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பரப்பளவு கிடைச்சிடும். அப்போ கழிக்கிறோம். 384லேருந்து 88 போனால் எவ்வளோ வரும்? ஸோ அப்போ 384 இதுலேருந்து 84 கழிச்சிடுறோம். இன்னொரு 4 கழிக்கிறோம். அப்போ 300லேருந்து 4 போயிடும்னா 296 வரும். நம்ம மனக்கணக்காக போட்டுடலாம். 296 தான் வரும். எங்கே இருக்குது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி 95வது கேள்வி. ரூபாய் 800ஐ அன்பு மற்றும் ஹரி என்ற 2 நபர்களுக்கு 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் அன்புவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? ஸோ ஓகே, இது நம்ம வச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு இதில் மவுஸில் ரைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே ரைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஓகே பாருங்கள், அன்பு ஹரி இவங்க 2 பேருக்கும். அப்போ அன்புக்கு எத்தனை சதவிகிதம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ரொபோர்ஷன் விகிதம்னு பார்த்தீங்கன்னா 2 பங்கு. ஹரிக்கு எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பங்கு. மொத்தமாக இருக்கக்கூடியது 5 பங்கு. ஓகேவா? இதை நீங்கள் எக்ஸ்னு ஒய் செட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 2x எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2x இது 3x மொத்தமாக 5xன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ 5xோட வேல்யூ தான் எவ்வளோ? 800. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 இங்கே வகுத்தல கொண்டு போட்டிங்கன்னா அடித்து பார்த்தீங்கன்னா 160. இதுதான் ஒரு பங்கோட மதிப்பு 160 ரூபாய். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அன்புக்கு 2 பங்கு. அப்போ அன்புக்கு 2x அப்படின்னு சொன்னால் 160 2ஆல் பெருக்கிங்கன்னா 320 கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளாக. 96வது கேள்வி பாருங்க. ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 33 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில்
165 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு எது தேவையோ அதை அந்த பக்கம் வச்சுக்கலாம். இது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து இந்த சம்ஸை போடலாம் இந்த கான்செப்டில். ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ கஷ்டமானது இல்லை, ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நாளைக்கு 33 அடினா 165 அடின்றது ரொம்ப பெரிய தூரம். நாள் அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கனால வந்துடும். 2 நாளைக்கு வந்து என்ன வருங்க, 66 அடி. 3 நாளைக்கு 99 அடி. அப்போ 4 நாளைக்கு இன்னொரு 3 கூட்டுங்களேன், 12க்கு 2 மீதி 1, 132 அடி. 5 நாளைக்கு 165 அடி. இப்படி மனக்கணக்காக போடும்போதே வந்துடுது. இதுக்கு வந்து நம்ம நேர்மாறல் எதிர்மாறல்லாம் போட்டெல்லாம் போட தேவையில்லை. இப்படி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போட்டு வந்தீங்கனால 5 நாளில் 165 அடி தண்ணி வந்துடும். இது சும்மா மனக்கணக்காக போட்டுடலாம், ரொம்ப எளிமையாக இருக்குது. அடுத்து, நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க அப்படிங்கிறதான் கொஷின். அந்த நிழலிடப்பட்ட பகுதி இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷேட் பண்ணுறது இதுதான். ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செவ்வக வடிவம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் ப்ளஸ் மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி சம் அந்த அழைப்புதல் அட்டை சம் போட்டோம் பார்த்தீங்களா, அப்படி தான். இது வந்து செவ்வக வடிவம்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இது செவ்வக வடிவம். மொத்தமாக இந்த செவ்வக வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி செவ்வகத்தோட பரப்பளவு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற இந்த ஷேட் பண்ண பகுதியோட பரப்பளவு கிடைச்சிடும். புரியுதா? இன்னொரு முறை சொல்கிற பாருங்க. ஏற்கனவே சொன்னது தான். ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வகத்தோட பரப்பளவு வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த 4 குட்டி குட்டி சதுரங்களை செவ்வகத்தோட பரப்பளவு கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதை தான் செய்ய போகிறோம் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு வேணும்னா இந்த 2 சிறிய செவ்வகத்தின் பரப்பளவு நாம் இப்படி மொத்தமாகவும் கண்டுபிடிச்சிட்டோம். வந்து இந்த 4 செவ்வகங்களோட பரப்பளவை கழிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த குட்டி குட்டியாக உள்ளே இருக்கக்கூடிய பாருங்க, இது தனித்தனியாக பார்ட் பிரிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், அப்புறம் மொத்தமாக இது ஒரு செவ்வகம். இப்படியும் கண்டுபிடிச்சும் கூட்டிக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இந்த இடத்துல நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 குட்டி குட்டி செவ்வகங்களை கன்வெர்ட் பண்ணி, ஸோ அப்போ இந்த ஒரு பெரிய செவ்வகத்தோட ஏரியாவும் கண்டுபிடிச்சி மொத்தமாக கூட்டிக்கிறேன். இப்போ இந்த 2 குட்டி செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அது கூட ஒரு பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு, இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவை கூட்டுறேன். ஸோ இப்படி பண்ணி பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதோட ஷேப்ஸ், இந்த ஷேப்ஸோட சைட்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவங்க கொடுத்துருக்கிறது வந்து இங்கிருந்து இதுவரையில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னு நமக்கு வந்து கொடுக்கல. மேலே கொடுத்துருக்காங்களா, 12 சென்டிமீட்டர். வெரி குட், 12 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா இங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான். இங்கே 3, இங்கே 3 கழிச்சிடுங்க. 12ல் எவ்வளோ வரும்? 6. அதுதான் வந்து இந்த ஷேப் பண்ண பகுதியோட அளவு, 6 சென்டிமீட்டர். இதோட பகுதி கிடச்சிருச்சு. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ? அது 8 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே 3 சென்டிமீட்டர் கழிச்சிடும், இங்கே 3 சென்டிமீட்டர் கழிச்சிடும். அப்போ மீதி இதோட வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த குட்டி செவ்வகத்துக்கு வந்து 2 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதே தாங்க எல்லா பக்கமும் வரும். இங்கே 6னா இங்கேயும் 6 தான், இங்கே 2னா இங்கேயும் 2 தான். அவங்க கொடுத்துருக்கிறது படி இங்கே 3 அப்படின்னா இங்கேயும் 3 தான். ஓகேவா? சரி, அப்போ இதோட பகுதி என்ன வரும்? இங்கே 3 கழிச்சோம்னா இதோட பகுதி 2 தான் வரும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், நம்ம சின்ன 2 சிறிய செவ்வகத்தின் பரப்பளவு வேணும்னா செவ்வகத்தின் பரப்பளவு ஏற்கனவே தெரியும், நீளம் பெருக்கல் அகலம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமாக 8 சென்டிமீட்டரில் 6 சென்டிமீட்டர் கழிச்சிட்டா 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் தான் அதோட அகலம். நீளம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அப்போ 2 பெருக்கல் 3ங்கிறது தான் அதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. 2 3 என்ன வரும்? 6. இங்கே 2 செவ்வகங்கள் இருக்கிறதுனால இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறதுனால நான் 2ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 சிறிய செவ்வகத்தின் பரப்பளவுனா இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் 2 3 6, இந்த 2 6 12ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து பெரிய செவ்வகம், இந்த செவ்வகத்தோட பரப்பளவு, இதோட நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, 8ன்னு சொல்லி இதுதான் வந்து இங்கிறது இது வரைக்கும் 8, 6 8 48. ஸோ இது 2தோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. கூட்டிங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பார்க்க கடினமாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான ஆன்சர். அடுத்து 98வது கேள்வி.
4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் அதை முதல்ல வரைஞ்சிக்கங்க. என்ன கேட்குறாங்கன்னு அதை முதல்ல வரைஞ்சிங்க. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைஞ்சிட்டேன். இது வட்டம் மாதிரியே தெரியலையே, ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டர் ஆரம் அதை கொண்ட வட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரம்ன்றான். நீங்கள் எவ்வளோ பெரிய சதுரம் போட்டாலும் இதை உள்ளடக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு சதுரம் போட்டிங்கனாலும் உள்ளடக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க கேட்குறது வந்து மிகச்சிறிய சதுரம் அப்படின்னா இதோட கொஞ்சம் சிறிய சதுரம் போட்டு கட்டுற பாருங்க. இதோட கொஞ்சம் வட்டமே போயிடுச்சா? ஓகே, இதோட கொஞ்சம் சிறிய சதுரம்னு போட்டோம்னா இந்த அளவுக்கு பண்ணலாமா? ஸோ அப்போ இதோடது கேட்குறாங்களான்னா அதுவும் இல்லை. ரொம்ப ஒட்டி இருக்கணும், அதாவது இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வட்டத்தை உள்ளடக்கக்கூடிய மிகச்சிறிய சதுரம்னா அந்த வட்ட பரிதியின் மேல் கோட்டு இந்த தொடுகோடு மாதிரி போகணும் அந்த சதுரத்தோட பக்கங்கள், இல்லையா? இதுதான் கரெக்ட். இப்படி இருக்கணும்ன்றான். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து மிகச்சிறிய சதுரமாக இருக்கும். 4 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, இந்த வெளியே இருக்கக்கூடிய சதுரத்தை 4ஆ பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்படி பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்படி பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த இங்க ஆரமா வரையக்கூடிய இந்த 4 சென்டிமீட்டர் இந்த மீதி பங்கு இந்த 4 சென்டிமீட்டர் ரெண்டும் கூட்டினீங்கன்னா 8 வரும் இல்லையா? ஸோ இப்போ இங்க 4 மொத்தமா எவ்வளோ வரும்? 8. இந்த வட்டத்தோட விட்டம் என்னவோ அதுதான் இந்த சதுரத்தோட பக்கமா வரும். அப்ப 8. இங்க 8னா இங்க 8. அப்ப பக்கம் பெருக்கல் பக்கம் 8 என்ன வருங்க? இந்த சம்முக்கு வந்து கவர்மெண்ட் கே ஆன்சர் வந்து தப்பா இருக்கு. எப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க? 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தை உள்ளடக்கும் சிறிய சதுரத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. வட்டத்தை உள்ளடக்கும் சதுரம்ங்கிறாங்க. அப்ப அந்த வட்டத்துக்கு அந்த வட்டம் வந்து உள்ளதா இருக்கணும், சதுரம் வெளியே இருக்கணும். இப்ப ஆரத்தோட மதிப்பு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஆரம்ங்கிறது இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த பரிதி வரைக்கும் வரும். அதே மாதிரி இங்க இது 4னா இங்கிருந்து இது வரைக்கும் 4 தான். ஸோ இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 4 தானா, ஸோ அந்த வட்டத்தோட விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர் வரும். இந்த விட்டத்தோட அளவு தான் இந்த சதுரத்தோட பக்கமா இருக்க முடியும். அப்போ 8 8 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் வந்து ஆன்சரா வந்திருக்கணும். ஸோ இங்க கவர்மெண்ட் கீ ஆன்சர் வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஒருவேளை வேற விதமா ஏதாவது போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். மாத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வட்டத்தை உள்ளடக்கக்கூடிய மிகச்சிறிய சதுரம்னு நீங்க ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பு. அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பாருங்க, அப்படி ஒரு வேலை கேள்வி கேட்டிருந்தால் 4 சென்டிமீட்டர் வட்டத்தை உள்ளடக்கும் சதுரம் தான் கேட்குறாங்க. ஆனா சதுரத்தை உள்ளடக்கும் வட்டம்னு கொடுக்கல. ஓகே, அப்படியே கொடுத்திருந்தாலும் நீங்க அந்த மாதிரி பார்த்தாலுமே இந்த 4 சென்டிமீட்டருங்கிறது இப்படி வருமா? ஸோ இந்த 4 சென்டிமீட்டர் வந்து ஆரம்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இதை வச்சு நம்மளால சதுரத்தோட இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆரம் வந்து இது வரையில் போகும். இந்த விட்டமா எடுத்துக்கலாம், இதை விட்டமா எடுத்துக்கலாம். இப்போ விட்டமா எடுத்துட்டீங்கன்னா 8 சென்டிமீட்டரா, அப்ப இது வந்து இந்த சதுரத்தோட மூளை விட்டமா இருக்குமா? இங்க பாருங்க, இது வந்து ஒரு வட்டம், இதோட ஆரம் வந்து இங்கிருந்து இது வரைக்கும், இது வந்து 4 சென்டிமீட்டர். நமக்கு வந்து விட்டம்னா இங்கிருந்து இது வரைக்கும் வரும். அப்ப அது வந்து 8 சென்டிமீட்டர். இதுதான் சதுரத்தோட மூளை விட்டமா இருக்கு, டியா இருக்கு. நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு சதுரத்தை பொறுத்த வரைக்கும். நமக்கு பரப்பளவுக்கு ஒரே ஃபார்முலா கிடையாது, பக்கம் பெருக்கல் பக்கம் மட்டுமே கிடையாது. மூளை விட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆஃப் டி ஸ்கொயர் அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவுக்கு ஒரே ஃபார்முலா இல்லை, ரெண்டாவது ஃபார்முலா இதுதான். மூளை விட்டத்தை கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா ஆஃப் டி ஸ்கொயருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் போட்டு பாருங்க, ஆஃப் டி ஸ்கொயருக்கு பதிலாக டிங்கிறது 8ன்னு நம்ம சொன்னோம். 8 8 64 டி ஸ்கொயர்னா அடிச்சிங்கன்னா 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கேள்விக்கு 32 சென்டிமீட்டர் வரும், இதுக்கு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இந்த ஆப்ஷன்ல ரெண்டுமே இல்லை. ஸோ இப்போ இது வந்து கொஷின் ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 99வது கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸின் மதிப்பை காண்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் சொல்லிடுறேன். ஏற்கனவே போன வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கிறேன். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல்.
180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி. நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி. நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு சம வந்து நம்ம 4 வகையில் பார்த்தோம்னா தான் நம்ம எல்லா கேள்விக்கும் விடை எழுத முடியும் எதிர்காலத்தில். அடுத்து பாருங்கள், எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது. இந்த முக்கோணத்தோட மேல் பகுதியில் இருக்குது. இதுதான் எக்ஸு. இப்போது இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து இந்த பிடிங்கிற நேர்கோடு, இந்த பிடிங்கிற நேர்கோட்டில் தானே இருக்குது இந்த எக்ஸு. நம்ம இங்கே இது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அளவுகளில் பாதி கேட்குறாங்க, மீதி நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி இந்த அளவு கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து இது வந்து 180, இது ரெண்டுத்தையும் கூட்டா 180ங்க நம்ம முடிவுக்கு வரலாம். இப்போ இந்த முக்கோணத்தில் பாருங்க, இந்த முக்கோணத்தில் 60, 40 2 கொடுத்துருக்குறாங்க. 60, 40 100 டிகிரி ஆயிடுச்சுங்க. 100 டிகிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ மீதி இது எவ்வளோதான் இருக்கணும்? 80 தான் இருக்கும். ஏன்னா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்றதுனால இந்த 2 பக்கத்தை வேல்யூ கூட்டினா 100 வந்துருச்சு. அப்போ 3வது பக்கம் 80 டிகிரி. இது 80 டிகிரியா இருந்தால் இது எவ்வளோ இருக்கும்? இதை பாருங்க, இப்படி இருக்குங்க. இது 80 டிகிரியா இருந்தால் இது 100 தானே இருக்கணும். ஏன் சார்னா இரண்டு நேர்கோட்டு, இந்த ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் வந்து 180 டிகிரி. இது வந்து 80, நமக்கு இது வந்து 80ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து 100 தானே இருக்க முடியும். அப்போ எக்ஸோட மதிப்பு 100 தான் இருக்க முடியும். இது ரெண்டும் கூட்டினா தான் 180 வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 100 டிகிரின்றது தான் கரெக்டான பதில். அடுத்த கேள்வி, முதல் 10 பகா எண்களின் கூடுதல். பகா எண்களின் வரிசை நீங்கள் ரெண்டமாக ஞாபகம் வச்சுங்க. 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, அதை விட்டுறணும். 2லிருந்து பாருங்கள், 2லிருந்து 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண், 11 பகா எண், 13 அப்படியே போட்டு 10 நம்பர்ஸ் போட்டு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 129 வருது. பகா எண் அதாவது பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட டெஃபினிஷன் என்னன்னு. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஓட காரணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வாய்ப்பாட்டில் வரும், அதோட 3வது வாய்ப்பாட்டில் வரும். இந்த மாதிரி குறைந்தபட்சம் 2 காரணிகள் மட்டும் கொண்ட எண்கள் தான் வந்து பகா எண்கள். ஓகே, 101வது கேள்வி, 792 சென்டிமீட்டர் தொலைவை கடக்க ஒரு சக்கரம் 3 சுற்றுகள் முழுமையாக சுற்றுகிறது எனில் சக்கரத்தின் ஆரம் என்ன? இப்போ ஒரு வட்டம், சக்கரம்னாலே வட்டம் தானே, இதுதான் ஆரம். ஓகே, இது எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கல, நல்லா பார்த்துங்க. இது வந்து ஒரு முறை ரொட்டேஷன் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து சுற்றளவு, அதாவது பி. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr அலகுகள் நமக்கு தெரியும். இப்போ வட்டத்தின் சுற்றளவு 2πrன்னு தெரிஞ்சிச்சு. மொத்தம் 3 சுற்றுகள்ன்றாங்க, அப்படின்னா 3p தானே. 3 சுற்றளவு, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை சுற்றி வரணும். அப்போ 3pனா 3 × 2πr, 6πrன்னு போட்டுக்கலாமா? ஒன்றும் தப்பு இல்லை. 3 2 6, அப்புறம் πr போட்டுக்கலாம். ஓகே, அப்போ 6 அப்படியே இருக்கட்டும். பையோட வேல்யூ வந்து 22/7, நமக்கு 6 தான் தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த 6πr 3 முறை சுற்றி வந்தால் வரக்கூடிய விடை என்னன்னு சொன்னாங்க? 792. 792 that is equal to 6 × 22/7 பெருக்கல் 6. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனோம். பாருங்க, நமக்கு 6 மட்டும் வேணும்னா 6 மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் 22/7 இருக்குல்ல, இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் 7/22ன்னு ஆகிடும். 7/22ன்னு ஆகிடும். இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய 6 வந்து வகுத்தல் ஆகிடும், அதாவது 1/6ன்னு ஆகிடும். அங்கே ஏற்கனவே 792 அங்கேயே தான் இருக்குது, அதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அது அங்கேயே தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தான் அந்த பக்கம் கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் அடித்து பாருங்கள், ஒரு 22 3 22 66ன்னு வருங்களா? 3 22 66ன்னு வரும். ஓகே, 66ல் மீதி எவ்வளோ வரும்? 132 வருமா? 6. ஓகே, கரெக்டு. 3 22 66ன்னு வரும். மீதி 66ல் 13, அப்போ எவ்வளோனா 132 இருக்கும். 132 எத்தனை முறை அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்.
36 முறை 22 பேர் 792 வந்துச்சு. இப்போ இந்த 6 ஒரு 6 36ன்னு அடிக்கலாம். கடைசியா 7 6 42ன்னு போட்டுக்கலாம். ஆரோட மதிப்பு வந்து 7 6 42ன்னு வந்துருச்சு விடை. ஓகேங்களா? அடிச்சு பார்த்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஓகே, ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தில் 6ல் 5 பங்கு செலவழிக்கிறான். மேலும் மீதியுள்ள பணத்தில் அரை பங்கு திரும்பவும் சம்பாதிக்கிறான் எனில் அவனிடம் தற்போதைய உள்ள பங்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால கொஸ்டினை பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தில் 6ல் 5 பங்கு செலவழிக்கிறான். மொத்தம் 6 பங்கு. நீங்கள் அதை எப்படி வேணா எடுத்துக்கணும். 6ங்கிறது 60ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லை 36ஆகவும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6 பங்குனா நான் 60ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 60 ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான்னா 6ல் 5 பங்கு செலவு பண்ணிடுறான். அதாவது 6ல் 5 பங்கு செலவழிக்கிறான். அப்போ செலவு பண்ணுற காசு எவ்வளோ பாருங்க. 1 6 10 60 50 ரூபாய் செலவு பண்ணிடுறான். ஓகேங்களா? உதாரணமாக எடுத்துக்கணும். நம்ம 50 ரூபாய் செலவு பண்ணிடுறான். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அவங்ககிட்ட? 10 ரூபாய் இருக்கும். சரி, மேலும் மீதி உள்ள பணத்தில் இந்த 10 ரூபாவில் தான் அரை பங்கு மீண்டும் திரும்பவும் சம்பாதிக்கிறான். அரை பங்குனா எவ்வளோ? 5 ரூபாய். அதை திரும்பி சம்பாதிக்கிறான். அப்போ எவ்வளோ ஆச்சு? 15 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அப்போ தற்போது அவனுடைய உள்ள பணத்தின் பங்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 15 60 ரூபாவில் அவங்க சம்பாதிச்ச பணத்தில் எவ்வளோ பங்குன்னு கேட்குறாங்க. அடிச்சிங்கனாலே தெரியும். ஒரு 15 15 4 15 60 1/4ங்கிறது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. பி, இதை வந்து பாதியா இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு சமச்சீர் கோடு கிடைக்கும். இப்படி பிரிக்க முடியாது. யூவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்க முடியாது. அது இப்படி தான் பிரிக்கணும். இது இல்லை. ஸோ அப்போ இதில் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு, 2 கோடு தான் வருது. எஸ் உங்களால் சமச்சீராக பிரிக்க முடியாது, வராது. ஓகேங்களா? இந்த ரெட் கலரில் இருக்கிற 2 மட்டும் தான் சரி. கடைசியாக அட்பாஷ் குறியீடு மறை குறியீடு பயன்படுத்தி GSV ZMWவின் குறிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. அட்பாஷ் குறியீடுனா ஒன்றும் கிடையாது. ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வந்து Zலேருந்து A வரைக்கும் இருக்கிற நம்பரோட மேட்ச் பண்ணுறோம். A வந்து Z ஆகும், B வந்து Y வந்து B ஆகும், C வந்து X ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா T, எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா H. ஓகே, அடுத்து வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா E, தீன்னு வந்துடும். அடுத்து ZMW, ஜட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா A, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா N, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா N. அடுத்து டபிள்யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா D அண்ட். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். அட்பாஷ் குறியீடுன்றது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் லாஸ்ட்டில் வரும். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகே, 15 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 15 வினாக்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.